ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கி ட்ரேடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா August 3, டைம் வந்து ஈவினிங் 5:27 ஆகுது. நமக்கு வந்து கோல்டு, சில்வர், நாஸ்டாக் வந்து எந்த பொசிஷன் எக்ஸிக்யூஷன் ஆகலை. S&P 500 SPX 500 மட்டும்தான் வெள்ளிக்கிழமை எக்ஸிக்யூட் ஆனது. அது இன்னுமே ஹோல்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா. இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா அக்வா ஃபண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் நார்மல் மேக்ஸ் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ரன் ஆகுறது ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஓகேங்களா. நம்ம எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணி என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு ட்ரேடிங்கில் இருக்க சில டேட்டா மூலிமா நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைஸும் பண்ண போகிறதில்ல, ஃபண்டமெண்டலாகவும் இது கேர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. எமோஷனல் ட்ரேடு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணாத முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஓவர் ட்ரேட் பண்ணுறதும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாதது தான். பட் நம்ம வந்து ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற லாட் சைஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ப்ராஃபிட் போனால் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் ஆனாலுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு சைக்காலஜி அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி லாஸ் ஆகுதுன்னு ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. சைக்காலஜி எமோஷனலாக ரொம்ப ட்ரிகர் ஆகாமல் இருக்கணும். ஓகேங்களா. ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது டார்கெட் போகணும், இல்லை ஸ்டாப் லாஸ் போகணும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். பட் நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை. டார்கெட் போனால் கம்மி ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க. லாஸ் ஆனால் பெரிய அளவுக்கு லாஸ் பண்ணி அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணிடுறாங்க. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அப்படி இல்லை. ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நல்லாவே கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா. நான் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 2021 எல்லா வருஷமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. வருஷம் ஒரு 70% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இதை தாண்டி ஃபண்டட் அக்கௌண்ட்லையுமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையுமே கன்சிஸ்டண்டாக பே அவுட் போட்டுக்கிறது தான் இருக்கும். இது ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சார்ட் பார்க்கவே தேவையில்ல. ஜஸ்ட் 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும் per டேக்கு. நமக்கு வருஷமே பார்த்தீங்கன்னா 80 ட்ரேட் தான் கிடைக்கும். ஓகேங்களா. சில ட்ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 month ஹோல்டிங்கில் இருக்கும், 1 week ஹோல்டிங்கில் இருக்கும், 2 month ஹோல்டிங்கில் இருக்கும். மார்க்கெட்டோட அல்காரிதம் பொறுத்து தான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை. ஜஸ்ட் நார்மல் மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். அடிஷன் சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். என்னோட ட்ரேடிங்கை வந்து டெய்லி டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரீல்ஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.